शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्। वीरासने सुस्थितम् अग्रे वाचयति प्रभञ्जनसुते तत्त्वं मुनिभ्यः परं व्याख्यान्तं वरदानि विस्फलिवृतं रामं भजश्यामलं नमस्तु रामाय सलक्ष्मणाय देवी च तस्यै जनकात्मजाय नमस्तु रुद्रेन्द्रयमानिलेभ्यो नमोऽस्तु चन्द्रार्कमूर्धनेभ्यः धर्मात्मा सत्यसन्धश्च रामो दाशरथर्यदि पौरुषे च प्रतिद्वन्द्वशरैनं जहि रावणे यद्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्। பதிவிரதா மகாபாகா சாயேவ அனுகதா சதா அப்படின்னு சீதா கல்யாணத்தின் போது அவர் சொன்னார். ஜனகர் இந்த இவர்காலே நிழல் ஒன்றை விட்டு பிரிஞ்சாலும் தெரியும், ஒன்றை விட்டு பிரிய மாட்டார். உள்ளத்தினால் சேர்ந்தால் அப்புறம் பிரியவே கிடையாது. அதுதான் அவ இங்க உட்காந்துருக்காலே 10 மாசம் முடிஞ்சு ஒரு நாள் ஆரம்பிச்சும் கிடையாது. அங்க இருக்கக்கூடிய அழகுகள், அங்க இருக்கக்கூடிய ஒரு பெரிய கவர்ச்சியான காட்சிகள் எல்லாம் குழுகுல வகையா அல்ல திரும்பல். அதுக்கு புராணிக்காலாம் என்ன சொல்ற வழக்கம்னா, லட்சுமி கடாட்சம் பட்டு விட்டுனா ராமன் வந்தாலும் அழிக்க முடியாது. இவாளுடைய சரக்கு அதை பார்க்கறது. ஆனா அதனுடைய பியூட்டி எப்படி இருந்ததுன்னா, ராமனையும் மயக்கிறது. ராமர் சுத்தகாண்டத்தில் பார்த்தோன்னா சமுதிரத்தை சேர்த்து போட்டு காணணும்னு மலையில ஏறி இந்த ஊர் அழகை பார்க்கணும்பா, இவ்வளோ ஒன்னா இருக்கேங்கிறார். அப்புறம் ராவணனை முதல்ல பார்த்தார், ஆஞ்சநேயரும் சரி ராமனும் சரி. இவன்ட்டு ஒரு தப்பு இல்லைன்னா இவன் கைலோக்கியத்துக்கு ராஜாவா இருக்கலாம் சொல்லிருக்கு அப்படின்னு எதிரியும் புகழக்கூடிய பண்பு இருக்குங்கிறது பெரிய. அது மட்டும் இல்ல, அந்த இடம் மகோ தைரியம் மகோலட்சுமி சாதயம் ராவணேஸ்வர ஆஞ்சநேயஸ்வர. உலகத்தில் கிருஷ்ணந்தாபட்டினம் அயோத்தியாபட்டினத்தை விட என்ன இருக்குன்னு வர்ணிச்சிருக்கு அந்த குகைகளை. அயோத்தியாபட்டினத்தை விட கிருஷ்ணந்தாபட்டினத்தை விட இது எவ்வளவு நல்லா இருந்தா ஆஞ்சநேயர் மயங்கணும். இந்த மயக்கத்துல ஈடுபடலேங்கிறது ஒரு ஸ்லோகம் போன கிளாஸ்ல சொன்னேன். சாத்திரிய ஊர்தம் சரதஸ் போன சர்க்கத்தை கடைசி ஸ்லோகம் மழை ஞாபகப்படுத்திப்போம். சாகரிய ஊர்தம் நிரீட்சமானா சமச்சிந்திய புத்திம் எதிர்ச்சிங்காதிபதே ரமத்தியம் ஜாத்தாத்மஜம் சூரியனிபோதயஸ்தம். உதயமலையில சூரியன் கிளம்புற மாதிரி உட்கார்ந்து போகக்கூடிய ஆஞ்சநேயரை பார்த்தார். இப்படிதான் பார்க்கணும். மரத்துல இப்படி உட்காந்துக்கா இங்கே சத்தம் வருது, சப்தரீதி இந்த இடத்துல சவுண்ட் வருதுன்னா நீங்களும் பார்க்கணும். டக்குன்னு திரும்ப முடியல, ஏன்னா அப்படியே களம் சிறியக்கு ஊர்தம் அதா ஆல் டைரக்ஷன்ஸ் தலையை கொஞ்சம் ஆட்டம் தான் திரும்ப முடிஞ்சதுன்னா இல்லைன்னு என்ன தெரியுது. கவிகள் காளிதாசன் இதை பார்த்து காப்பிடிக்கிறான். பார்வதி பரமேஸ்வரனை கல்யாணம் பண்ணிக்கணும் தபஸ் பண்றா சின்ன வயசுல. அப்படி நின்றுட்டு இப்படி தபஸ் பண்றாளாம் ஸ்ட்ரைட்டா. எப்படி ஸ்ட்ரைட்டா உட்காந்துருக்காங்கிறத காளிதாசன் சொல்றான். க்ஷணம் பட்சுசுகாடிதாகராக பயோதரோத்சேத நிபாத சூர்ணிதாக ரலீஷு தஸ்யாத் கலிதா பிரபேதிரே சிரேண நாபிம் பிரதமோதபிந்தவஹ. அவன் சொல்றதும் அந்த உட்கார்ந்த போஸ்ட் கண்டிப்பா கிடையாது. அப்படி உட்காந்துக்கா எப்படி உட்காரணுமோ சில சுகமாசனம். முதல்ல மழை வரது இருக்கும். அந்த மழையில கொஞ்சம் பெஞ்சிட்டு நிற்கும் வச்சுங்களேன். மெட்ராஸ் டிசம்பர் மழை மாதிரி இல்லை, அப்படி பெஞ்சு அப்படி டைட்டா இருக்கிறதுனால அப்படி தலையில இப்படி வரதான். வந்த உடனே கண்ணை கரெக்டா மூடின்றதுனால ரொம்பவும் மூடல, அந்த கண்ணுல சத்த நிக்கிறதான். கணம் ஸ்திதாக பக்ஷ்மசு அப்படி இந்த உதட்டுல பட்டு உதட்ட ஒரு அடி அடிக்கிறதான். உதல் அவ்வளவு மிருது. பக்ஷ்மசு தாடிதாகராக
அது அப்படியே வந்து மோவாக்கிட்ட வழியா இங்க விழுந்தோடனே இங்க சுட்டு தெரிச்சு போச்சான். ஏன்னா ஸ்தனங்கள் உள்ளது கெட்டியா. அதுக்கும் போக கொஞ்சம் பாக்கி இருக்கிறது இப்படி வந்து வலித்திரையத்துல போய் ரொம்ப நேரம் கழிச்சு தொப்புளுக்குள்ள போயிட்டான். அதாவது ஒரு பெண்ணுடைய அழக வர்ணிக்கிறதுங்கிறது செகண்டரி. இந்த போஸ்டர் தியானத்துக்கு என்ன போஸ்டரோ அப்படி இருந்தா தான் அப்படி வந்து வழிஞ்சு அப்படி விழும். ஏதாவது கொஞ்சமா குனிஞ்சு பண்ண வரது. இதனால இங்க யோகாசனம் எப்படி இருக்கணுமோ அந்த யோகாசனத்துல கரெக்டா இருந்து அவர் தபஸ் பண்ணா அப்படிங்கிறது எங்கும் எழுதுற. அதுபோல இங்க சீதை என்னென்ன திரும்பி பார்க்கவே இல்லைங்கிறதுனால 10 மாசமா அப்படியே இருந்தா. கை அப்படியே கட்டி போட்டு 1 மாசம் இருந்தாலே அப்புறம் பிசியோதெரபி போட்டு ஆட்டாடுன்னு ஆடுறான். 1 மாசம் கட்டி போட்டதுக்கே இப்படி இருந்தா நாம பல யுகாந்தரமான பல கல்பங்களாக ஆத்மஸ்வரூபத்தை புரிஞ்சுக்காம அனாத்மாவோட கட்டுப்பட்டுட்டோம். 2 கிளாஸ் 3 கிளாஸ் மாசத்துல அட்டன் பண்ணிட்டு வேதாந்தம் புரியலையேன்னு எப்படி புரியும்? ஒரு பெரிய கம்பி முறுக்கின்னு ஊத்துனா அது ஒவ்வொரு இதா பிரிச்சாத்தான் கொடி கட்ட முடியும். எவ்வளவு ரவுண்ட் இருக்கோ அவ்வளவு ரீவைண்ட் பண்ணியான்னு வைன் பண்ணு இவ்வளவு வந்துட்டா கம்மியா இருந்துக்கூடும் அப்படின்னு யோக வாசித்தத்தை சொல்லுங்க. ஆமா இந்த வாசனைகள் இருக்கு, அனாத்ம வாசனைகள் லேசுல போகாதப்பா, இதுதான் பண்ணிட்டே இருக்கணும். தெளிவாகும்னு சொல்லிருக்கா. ஒரு குளம் ரொம்ப தீர்க்கம் புண்ணியம் ஜாஸ்தின்னா அதுல ஏதோ மெயின்டெனன்ஸ் சரியில்லாதனாலும் என்ன காரணம்னாலும் பாசி வந்துருக்கு. பாசி இருந்தாலும் ஜலம் பாசி தள்ளிட்டா நல்லா இருக்கும். இவர் அன்னன்னைக்கு பாசி நகர்த்து குளிக்கணுமே ஒழிய பாசி மொத்தம் எத்தான் குளிக்கிறேன்னா முடியாதுங்கிற நல்லைக்கு பாசி குளிக்கணும். இந்த சமயத்துல கலக்கும் நல்ல வேலையா அந்த சமயத்துல விலகிறது நகர முடியாது கெட்டியா குடிச்சுவாங்க எல்லாமே பாசி ஆகாம அப்படிங்கிற நிலையில நம்ம பத்தி என்கரேஜிங் ஆஸ் வெல் ஆஸ் டிஸ்கரேஜிங் ரெண்டும் தெரிஞ்சு. அது மாதிரி அந்த ஸ்லோகத்துடைய கெஞ்சி ஆச்சு. இப்ப 32வது சர்க்கத்துல மறுபடியும் அவர் ராமனுடைய குணத்தை சொல்ல ஆரம்பிச்சு சுருக்கமாக சுக்ரீவ சக்தியாச்சு. கவிகள்லாம் தேடின்னு வந்தா நான் வந்து உங்களை பார்த்தேன்னு சொல்லி முடிச்சுட்டேன். ததசாகாந்தரேலீனம் திருஷ்டாஹ சலிதமானசா வேஷ்டிதார்ஜுனவஸ்தம் தம் ஜெத்சங்காத பிங்களம். எப்படி இருக்கார்? வேஷ்டிது அர்ஜுன வஸ்திரம். அர்ஜுன வஸ்திரம்னா தெரியுமா உங்களுக்கு? அர்ஜுனங்கிறது ஒயிட்னு அர்த்தம். லைட்டான ஒரு வெண்பட்டை கட்டிட்டு இருக்காரு. வேஷ்டிது அர்ஜுன வஸ்திரம். வித்யுத் சங்காத பிங்களம். மின்னல்கள் எல்லாம் சேர்த்து ஒரு இடத்துல வந்தா ஒரு திக்கான ஒரு கலர் இருக்கும். அது பிங்களம்னு பேரு. எல்லோவும் இல்ல ரெண்டும் இல்ல ரெண்டும் கலந்த ஒரு கலர். அப்படி இருக்காரு யாரு? ஆஞ்சநேயர். அது ஒளிஞ்சு நிறைய சக்குன்னு ரொம்ப கண்டுபிடிச்ச முடியாது. அந்த ஊர் குரங்கு விட வித்தியாசமா இருக்குங்க. இது சொந்த குரங்கு எந்த வந்து விட்டாரு ஊர் விட்டாரு. மற்ற குரங்கெல்லாம் ஒன்னும் விஷம் பண்ணாம ஜகதியா இருந்துருக்க. சாகாந்தரேலீனம் ஒரு கிளைக்கு இன்னொரு கிளையில ஒழிஞ்சிருக்கார். சலிதமான மனசுல ஒரு விதமான சஞ்சலம். இதே நம்ம உயிரை உடனே நினைச்சோமே. ராமர் கதேஷ் சொல்றாரு சுக்ரீவ சக்கியமாமே எனக்கு தெரியும் எல்லாம் வராளாமே என்ன பண்ணலான்னு கொஞ்சம் கேட்கலாம். இப்படிதான் ஸ்லோலி வரணும். தப்புன்னு வந்து ஒரு சந்தோஷத்தையோ தப்புன்னு வந்து ஒரு வருஷத்தையோ சொல்ல அது ரொம்ப சீரியஸ் கிளம்பினான்னு தண்ணி அடிக்கணும். இப்ப கூட்டாருன்னா அவனுக்கு அங்க ப்ராப்ளம். பழைய காலத்துல அன்போடு இருக்கிறவளை பத்தி சொல்றேன். இப்பெல்லாம் செத்த புத்திரேஷனா ஹித்தேஷனா பிதேஷனா எல்லாத்தையும் உட்கார்ந்த பசங்க. இப்ப வேதாந்த சான்றிதழ் படிக்கிற வந்தாரு புத்திர வித்ததாரேஷனை விட நம்மாது குழந்தைகளுக்கு தாத்தா பாட்டி ஏஷனே பட்சத்துலே கிடையாது. கட்டாமலாம் பெற்றலாம். அவனுக்கு ஒரு சன்னியாச வாசனை அடிக்கணும். என்ன சன்னியாச வாசனை? வேதாந்த ஞானம் முக்கிறது அர்த்தமா? பண அஜானம் முக்கிறது. உடம்பு புஷ்டினால வளரணும். ஊது கணத்தினாலையும் நீர்னாலையும் வளரக்கூடாது. வளர்ச்சிங்கிறது முக்கியம் இல்லை. அப்படிங்கிறது முக்கியம். தர்சகம் பிரியவாதினம் பிலாசோகோத்கராபாசம் தத்தஜாமீகரேஷனும் கபிந்த தர்ஷ. அவளை பார்த்தார் வணக்கமா இருக்கா, அடக்க சொரூபமா இருக்கா. பிரசுகம் பிரியமான வார்த்தை சொல்றார்.
அந்த ஆத்துக்காரர் கதையை விட பிரிஞ்சவளுக்கு வேற என்ன தெரியுமா இருக்க முடியும்? யசா புரோஷிதநாதா பதிமுபாத்தேங்கிறார். அந்த நினைவு தவிர வேறொன்னு வராம 24 இருக்கணும்னா அன்போடு இருக்கிற மனைவி குருவுக்கு போன கணவனை எப்படி தியானம் பண்ண விடுங்கிறார். குரு முபாஸ்தே ராஜான முபாஸ்தே ஒத்தனும் ஒன்றும் புரியல. யசா புரோஷிதநாதா பதிமுபாஸ்தே தைத்திரியோபனிஷத் பாஷை. வெளியூருக்கு சென்ற கணவனையே எப்படி ஒரு நினைத்து தாரணே போலும். அதுபோல சில பிரியவாதி அதே நினைச்சிருந்தவர்களும் சொன்னார். புல்ல அசோக உட்கராபாசம் மலர்ந்த அசோக மரம் போல பலபல மலர்ச்சியோட இருக்கார் மூஞ்சியில. சப்தஜாமி கரேஷனம் தங்கத்தை ஒதுக்கி விட்டா மாதிரி கண்ணுடைய கலர் குரங்குடைய கலர் கருவியான இருக்கும். குரங்கு மர்க்கடாட்சன் மார்ஜாராட்ச மர்க்கடாட்சன்னா சேப்பாயிடும் கருப்பு. ஹரிஸ்ரேஷ்டம் நீதமதுபஸ்திதம் மைதிலி சிந்தையாமாக விஸ்மயம் பரமம் கதைவ பார்த்துட்டே இருக்கணும். இறங்கி கிட்ட வர நெய்தா கலையில இருந்து கீழே இப்படி தாவுமலை குறைஞ்சதுவா இருக்கும். கிட்டத்தட்ட சீதை கிட்ட வர ஆரம்பிச்சுட்டாரு. சில ரயில் இங்கேயும் எங்கேயுமா நெருக்கமா வருமோ இல்லையோ பக்கத்து தண்ட வாழ்க்கை இதே தண்ட வாழ்க்கை இல்ல. இந்த வினீதவர் உபஸ்திதம்னு இருக்கு. இந்த வத்துங்கிறதுக்கு போலேன்னு அர்த்தம் உண்டோ, அர்த்தம் இல்லாத ஒரு வத்து உண்டு. அது மாதிரி வினீதரா இருக்கான்னு சொன்னோம். வினீதவர் உபஸ்திதம்னா எனக்கு அவனை இன்னொன்று போல வந்தான். அதனால ஜாய் தீவில இது ஒரு வேடிக்கை. வினீதவர் உபஸ்திதம் யாராவது வியாக்கியாத்தா சொல்லும் போலன்னு பார்த்தேன். அப்படி பார்த்தாலாம் ஹரிஸ்ரேஷ்டம் மைதிலி சிந்தையாமாச ஒரே வாங்கல வந்து நெருக்கமாக வரானே நிஜமான குறைஞ்சு நிஜம்தான் பேசுவதோ இல்லை யாராவது ராவண அனுப்பிச்சுதான் ஆள் வேணுமையா வேகம் சொல்லி கதை விஸ்மயம் பரமங்கதா. இந்த நல்லது கேட்டோம்னா ஒரு ஆச்சரியம் ஒரு கிளிகளுக்கும் அடைந்தார். ஓஹோ பீமமிதம் சத்துவம் அனரஸ்து துராசவம் துர்நிரீட்சமிதம் மத்வா புனரேவ முமோகா. பரங்க என்னதான் இருந்தாலும் சற்று பார்த்தா அட்ராக்டிங்கா இருக்கு. யானையை பார்த்தா பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்கும். அதனுடைய சுபாவம் பீமமிதம் சத்துவம் பயங்கரமா இருக்கு. பயங்கரமான உடலுடைய சைஸ் இல்லை. குறைந்து ஒரு மாதிரியா பீமமிதம் சத்துவம் வானரஸ்ய துராசவம். கிட்ட யாரும் போக முடியாது. பார்த்தா உண்டா இருக்கு, பலம் ஜாஸ்தியா இருக்கு, பார்க்கவே முடியல. துர்நிரீட்சம் இதம் மத்வா சரி ஏதோ ராட்சசாளுடைய ஒரு மாய வேலையா இருக்கும் போது அப்படின்னு புனரே முமோகா. முமோகா முமோகன்னா இல்யூஷன் அடைந்தாள். மோகம் தொழுது விலலாபம் சீதா கருணம் பயமோகிதா ராம ராமே துக்கா லட்சுமணே ஜபாயினி. இந்த மாதிரி ஒரு சோதனையா நமக்கு நல்ல சகுனம் ஒரு பக்கம் வருது, ஒரு பக்கம் பயமா இருக்கு. கருணம் கேட்கிறவா அப்படியே உருகி போற மாதிரி பயம் மோசிக்கா. ஒரு பயமும் ஒரு விதமான அதிர்ச்சியும் வந்ததுனால என்னதுன்னு புரியாத நிலையில இருந்து விஷம் விழலாகும் ஒரே கூக்குரலா கத்த ஆரம்பிச்சா. என்ன கத்தினா ராமா ராமா லட்சுமணா ராமா ராமான்னு சொல்லும்போது லட்சுமணன் சக்தேசம். என்ன சுவாரஸ்யம்னா தானாடாட்டாலும் தன் சதையாடும் சொல்லுவான் அண்ணன் பாசத்துல. வெளியில சொல்லி காட்டாலும் கூட இந்த லட்சுமண சுவாமியே கண்ணாபிதான் பேசி ஒரு பாகவதோத்தமர் இப்படி பண்ணிட்டோமேன்னு இன்னுக்குள்ள அவளுக்கு ஒரே பொங்கிட்டே இருப்பா. சொல்லக்கூடாத வார்த்தையெல்லாம் சொல்லிட்டாள். சொல்லக்கூடாத வார்த்தையெல்லாம் சொல்லிவிட்டா. அதனாலதான் நான் வந்தேன்னு லட்சுமணன் உண்மையை ராமகிட்ட சொன்னா என்ன சொன்னான்னு சொல்லல. சொல்லத்தகாத வார்த்தையெல்லாம் சொல்லிக்கிட்டால் ஏன் வந்தேன்னு அவ என்ன சொல்லத்தகாத வார்த்தை சொல்லியிருந்தாலும் இன்னும் 2 பங்கு சொல்லிருந்தாலும் நீ வந்து தப்புதான். அதுக்கு பதில் சொல்லாத லட்சுமணனுக்கு பல கோவில் கட்டணும். சரிதான் ஐயா, நான் அது மாறி சொன்னோம் போகாதேன்னு சொன்னேன், நீ தானே போனேன், இதனால்தானே இவ்வளவு ஆபத்து வந்து என்ன மிரட்டுறேன்னு ஒரு வார்த்தை கேட்டிருந்தான்னா எனக்கு சந்தோஷமா இருக்கும். எனக்கு தான் சந்தோஷமா இருக்கும். லட்சுமணனுக்கு அது ரொம்ப அபகி. இவ்வளவு சொல்றீங்க நான் மான பார்த்தோம் சொல்லிட்டேன், இது போய் மான் போகாதீங்கோ ஆபத்து வரும்னு சொல்லுங்க. அப்ப சொல்றது கேட்காம இருந்துட்டு இப்ப நான் வந்து தொட்டுன்னு சொல்லிடுறேன்னு கேட்டிருந்தா ராமனுக்கும் இப்படியே
அவர் அவ்வளவு தூரம் கேட்பன்னு நினைச்சுதான் கோபம் போட்டிருக்காங்க. அதனால பின்னாடி சொல்றார், இந்த சித்து அதனால சத்தியாயுதத்தை கீழே விழுந்த போது லட்சுமண பாஸ் சொல்றார், சுருஷ்டேனாபிமே பராத்ரா, நான் அவனை எவ்வளவு குரு ஏற்றியும் கூட ஒரு வார்த்தையாவது அப்பிரியமான வார்த்தை அவன் வாயிலேருந்து வரலையே. எங்க வந்திருக்கணும், இங்க வந்திருக்கணும். மூளை இல்லாதனமா மாணவத்தின் ஓடிட்டு உண்டாட்டி சொன்னதுக்கு இதுதான் ரைட்டு, நான் வந்து தப்புங்கிறே கொஞ்சமா நியாயமா இருக்கான்னு கேட்டா பண்ண கேட்டா நம்ம மாதிரி ஆள், நம்ம மாதிரி ஆளாக ராமன் கூட கல்பனை ஆயிட்டார். கைகேயி உனக்கு பழிச்சுதா, விராதம் வந்து என் பொண்டாட்டியை தூக்கின்னு போயிட்டானே எனக்கு நேர, உனக்கு மனசு பழிச்சுதான்னு 2 இடத்துல அவருக்கு ஹியூமன் வீக்னஸ் வந்துட்டு லட்சுமணனுக்கு வரவே 2 பேரும் நின்றுகிறார். ஹா ராம ராமேதி துக்கார்த்தா லட்சுமணேதி ஜபாமினி. ஏன்ன கோபம் காபம் சண்டாளம்னு பாபம், அது எதுவும் வந்து சோகமும் அப்படித்தான். சோகோ நாசயத்தே தைரியம், சோகோ நாசயத்தே சுகம், சோகோ நாசயத்தே சர்வம், நாஸ்தி சோக சமோரிபு. அந்த ஒரு இது வந்துட்டுன்னா என்ன பண்றான்னு சொல்றேன். எல்லாம் ஒரு மேகங்களுமே இருக்கலாம். வேகம்னு பேரு மனசுல வரக்கூடிய இந்த இன்ஸ்டிங்ஸ் எல்லாம் அடங்கினா சரி, இல்லைன்னா சுனாமி தான், இல்லைன்னா டிசம்பர் மழை தான். டிசம்பர் மழைன்னு என்ன பேர சொன்னோம், டிசம்பர் கட்சியே மழை, டிசம்பர் ஃபர்ஸ்ட் முடிச்சூர் மழைன்னு சொல்லு. முடிச்சுட்டு போயிடுது எல்லாத்தையும். முடிச்சூரை மட்டும் இல்ல, பல ஊரை முடிச்சுட்டு போயிடுது. சகசா சீதா மந்த மந்த ஸ்வரா சதி, குரல் கிளம்ப மாட்டேங்கிறது, மந்த மந்த ஸ்வரமாக இருக்கு. சகசா ஒரேடியா அழ ஆரம்பிச்சுட்டா. ஹரிஹரம் வினீதமதுபாகதம் மைதிலி சிந்தையாமாச சொப்னோ எனிதி. அவன் இவ என்ன வேணா நினைக்கட்டும், அப்புறம் பார்த்துட்டே கொஞ்சமா நெருங்கி வர, இன்ச்சு போய் இந்தியா வர. இவளுக்கா பயமா இருக்கு, ஹோலி பாய்ஸ்லாம் இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியல. ஒரு செகண்ட் ஒரு யுகமா இருக்கும்போது அப்பெல்லாம் நாம ஒரு பஸ்ஸுக்காக நின்று கட்சி 5 நிமிஷம் தான் ஆயிருக்கும், 1 hour மாதிரி தலையில் அடிச்சுது. ஆத்துல இருந்தா என்ன கேட்கிறேன்னு தெரியாது. இங்க வந்து எல்லாருக்குமே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தா டைம் சீக்கிரம் போகாது. ரொம்ப நேரம் அடிச்சு ராத்திரி 12-8 மணி நேரம் போறதுக்குள்ள உங்களுக்கு ஒரு யுகம் ஆயிடும். எல்லாரும் தூங்கிட்டு இருக்கா, உங்க தூக்கம் இல்லை, என்ன பண்ணுறது. அவனை போய் கொட விடுறேங்கிறான், கொட விடாம நம்ம என்ன பண்ணுவாம என்ன பண்ணுவான்னு சொல்லு. இவன் தலைவலியில பாடி வாங்கிக்க முடியுமா? பார்த்தம் ஹரிவரம் வினீதவது உபாகதும் பார்த்தார். மைதிலி சிந்தையாமாச. இவளுக்கு திடீர்னு ஒரு தாட், ஒருவேளை இது கனவோ, நம்ம இப்படி நனவுல இருக்கா மாதிரி ஜாகிரத்துல இருக்கா மாதிரி இருந்து ஒரு பெரிய கனவோ சொப்னோ எமிதி பாமினி. பெரிய ஸ்லோகன் சாதீக்ஷமானா பிருதுபுக்ரம் ததா மிருகேந்திரஸ்ய யதோக்தகாரம் ததர்ஷபிங்க பிரவரம் மஹார்ஹம் மதாத்மஜம் புத்திமதாம் வரிஷ்டம். புத்திமதாம் வரிஷ்டம் உத்து பார்க்கிறா. மூஞ்சி ஒரு மாதிரி போனதா வளைஞ்சிருக்க அவருக்கு. பார்த்துன்னே வர ஏதோ ஒரு மாதிரியாக யசோக்தகாரம் கீழே சொன்னதான ஷேப்பு உடம்பு, இது மாதிரி ஒரு மாதிரி கண்ணெல்லாம் பல பல பலன்னு இருக்கு. கிங்க பிரபரம் ஆனதுக்குள்ள சிறந்தவரா தெரிகிறார். மகார்க்கும் அவருடைய வேல்யூ மதிக்க முடியாது. வாதாத்மகம் புத்திமதாம் வரிஷ்டம் வர பார்த்தோம். புத்திமதாம் வரிஷ்டம் எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு பேச்சு ராமாயணத்தை கரெக்டா சொன்னாரு. சாகம் சமீக்ஷீவம் விபன்னாஹ கதாசு கல்பேவ பபூவ சீதா சிரேண சஞ்சாம் பிரதிலப்யசைவம் விசிந்தயாமாஸ விஷாலநேத்ரா. கிட்டக்கு வந்து பார்த்து பார்த்து நின்னா. விஷம் சமீட்ச போதும் விஷம் வேற பார்க்கலாம். இந்த மாதிரி ஆபத்து மாட்டி நோட்டோமே என்ன ஆகும்னு தெரியல. நம்ம குரங்குபடியா பிடிச்சுன்றதா நானா கிட்ட வந்து குரங்குபடியா பிடிச்சு நெச்சா பண்ணி என்னடா அது விபத்துல மாட்டி நோட்டோமே. கதா சுகல்பேக. கல்பன்னா
ஈஷதூனே கல்பப்னு ஒரு சஃபிக்ஸ், கல்பகாலம்னு அர்த்தம் இல்ல, கல்பப்னு ஒரு சஃபிக்ஸ். அந்த சஃபிக்ஸ் போட்டா சத கல்பம்னா கொஞ்சம் குறைவுன்னு அர்த்தம். பண்டித கல்பகான்னா பண்டிதன் மாதிரி, பண்டிதன் ஆகலன்னு. BA என்ஜிஓன்னா 4th year ஆகி 4.5 years ஆன உடனே BE கல்பகான்னு. CA சொல்ல முடியாது, லைஃப் லாங்கா போட்டு அர்த்தம் சொல்லுது. CA அட்டன் பண்ற மாதிரி வேதாந்தத்தை அட்டன் பண்ணணும், புது புது அப்படின்னு சொன்ன எவ்வளவு தூரம் ஆனாலும் விடாம பண்ணிட்டே இருக்கும், கம்ப்ளீட் பண்ண. உயிர் போனவ மாதிரி ஆயிட்டாங்க. பகூவ சீதா திரேண துன்யாம், நினைவு எழுந்து போயிட்டு கஞ்சி வச்சா மூச்சு ஆடுறதான்னு பார்க்க கெட்டதுக்கு வந்துட்டான். ரொம்ப நேரம் கழிச்சு கான்சியஸ் வந்துதான். காட்கலாம் விசிந்தயாமாச விசால நேத்ரா யோஜனை பண்றா. சொப்னோமயாயம் விகிருதோத்ய திருஷ்டா சாகாமிருகசாஸ்திரகணேன் நிஷித்தः ஸ்வஸ்யஸ்து ராமாய லக்ஷ்மணாய ததா பிதுர்மே ஜனகஸ்ய ராஜ்யः. இந்த வருடம் தான் வந்திருக்கு. எங்க அப்பா ஜனகருக்கும் க்ஷேமம் இருக்கட்டும், ராமனுக்கும் நல்லபடியா இருக்கட்டும், லக்ஷ்மணனும் நல்லபடியா இருக்கட்டும். இது ஏதோ துஸ்வப்னம் வந்திருக்கு, இது என்ன மட்டும் ஆக்ஷன் போட்டு மற்ற பேர்லாம் சோக்கியமா இருக்கு. சொப்னோ மயா அயம் விகிருத்தா, பயங்கரமான சொப்னம். ஏன்னா சொப்னத்தை குரங்க பார்க்கறதெல்லாம் உங்களுக்கு லக்கியம் இல்லை. சாகாமிருகா பார்த்தேன். இது சாஸ்திர கணிகி, சாஸ்திர கணிகியா. சொப்ன சாஸ்திரங்கள் நிறைய புத்தகங்கள்ல குரங்கு செய்தேன்னு வந்ததுன்னா அது பெரிய ஆபத்து வந்து முடியும் அப்படின்னு இதை பத்தி ப்ரொஹிபிட்டடா சொல்லியிருக்கு நிறைய. இந்த அவசரமான என்னோட விடட்டும், என்னுடைய ஆத்துக்காரரையோ குழந்தையோ அப்பாவையோ பிடிக்க வேண்டாம். சொப்னம் ஸ்வஸ்தியஸ்து ராமாய, ராமாய ஸ்வஸ்தியஸ்து. ஸ்வஸ்தி வந்த 4வது பேருக்கு பிரஜாபிய ஸ்வஸ்தி, பிராமணாய ஸ்வஸ்தி, நன்மைகள் அர்த்தம். லக்ஷ்மணாய பிதுர்மே ஜனகஸ்ய ராஜ்யா, எங்க அப்பாவுக்கு நல்லதெல்லாம் வரட்டும். அங்க சக்தியில போட்டார். அங்கேயும் பித்ரே ஜனகாய ராஜ்யம் தான் இருக்கணும். இருந்தாலும் இவா 2 பேருக்கும் கரெக்டா கிராமட்டிக்கலா வரட்டும், அவர் கொஞ்சம் சுமாரா வரட்டும். புக்காத்துக்கு போடும்போது கரெக்டா பேசிட்டார், பிறந்தாத்துக்கு போடும்போது சக்தியில சொல்லக்கூடாது, கிராமர் படி தப்பு. அதனால இவங்களுக்கு பிறந்தாத்தை விட புக்காத்துலதான் ரொம்ப பெருமை ஜாஸ்தின்னு இது என்னுடைய புட்நோட் இப்ப சொல்லி சொல்ல. அந்த சக்திக்கே சதுர்த்தி அர்த்தம் சொல்லலாம்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அது வாக்கியார்த்தத்தை கூட இந்த ஸ்லோகத்தை எடுத்துட்டு 1 மணி நேரம் பேசுவோம். இந்த ஸ்லோகம் போடும், இந்த ஸ்லோகம் போய் அதுல எள்ளு போய் சோகம் ஆயிடும். கடிச்சது 2 பேர் சண்டை போட்டுக்க ஆரம்பிச்சா. விளையாட்டு வினையா முடிஞ்ச போடுன்னு சொல்லுவாங்க. காத்துல ரொம்ப சிரிக்காத காத்தால எழுந்தா பெரிய ஆபத்து. இங்கேயே சத்துர்த்தி அங்கேயே சக்தின்னா 2 ஜாகரணம் படிச்சு வர கூற வர்றேன். இதே ஞாபகம் ஒரு சபையில 1 hour முடிவு, ஒன்னும் முடிவு வராது. நெய்யம்மா ஏதாவது வேடிக்கை சொல்லணும். அது பிறந்த அதுதான் அவ்வளவு அபிப்பிராயம். அப்புறம் சொல்றா, கனவுலையாவது ராமச்சரித்திரத்தை கேட்கிற மாதிரி ஒருத்தர் சொல்ற மாதிரி வராதே. வந்தா தேவையில்லைங்க, எனக்கு சொப்னத்திலேயாவது சஞ்சானம் பண்ற மாதிரி யாருக்கா வருமோ? அகல்ல பண்றதுதானே யாருக்காவது சொப்னத்துல சஞ்சானம் பண்ற மாதிரி ஜபம் பண்ற மாதிரி வந்திருக்குன்னு சொல்லுங்க. இருந்தா சந்தோஷப்படுறேன்னு. வேற ஏதோ விவகாரங்கள்லாம் வரதே வழிய பூஜை பண்ற மாதிரி பாடம் படிக்கிறாங்க. எனக்கு சில சமயத்துல ரொம்ப ரேர 1001 பெரியவாரோட வாக்கியார்த்தம் சொல்லி அவ மேல கேட்க நான் பதில் சொல்ல, அப்படி சத்தியம் ரொம்ப பெரிய புது விஷயங்கள்லாம் வரும், நல்லாவும் வரும், அடையிலே நல்லா இருக்கும். அப்படியே கெட்டு முடிப்பு வந்துடும். ரொம்ப வர ஆமான்னு சொல்லணும், சொல்ல வரதான் சட்னு படுத்து இருக்கிறவாள் சொப்னோஹினாயம். இது சொப்னம் கூட இல்லை எனக்கு. இதஹினே நித்ரா, கண்ணு முன்னாலும் சொப்னம் இருந்தது. சோகேன துக்கேன ஜபீலிதாயாக, ஆதி வியாதி எல்லாம போட்டேன்னா படுத்துறதுல எனக்கு கண்ணு எங்க மூடுறது, தூக்கம் வருது. தூக்கம் வந்தான்னா சுபனம் வரும். சுகம் ஹினே நாஸ்தி யதோ விஹீனா தேனேந்து குர்ண பிரதிமானனேன
லவலேஷம் ராமனை விட்டு பிரிஞ்ச க்ஷணத்திலேருந்து எனக்கு சுகம்ங்கிறதே இல்லவே இல்லை. கம்ப்ளீட்டா என்னை விட்டு அது போயிட்டு இந்து பூர்ண பிரதிமானேன பூர்ணேந்துன்னு சொன்னோம். தேனேந்து பூர்ண பிரதிம பூர்ணேந்துன்னா பூர்ணம் சந்தன் அர்த்தம். முழுக்க பூர்ணேந்துன்னு சொல்லணும். இந்து பூர்ணங்க இந்த ஸ்லோகத்துக்காக சொன்னான்னு ஒண்ணு. ஸ்லோகத்தை சொல்லும்போது இப்படித்தான் வரும். பூர்ணேந்து கருத்துன்னு சொல்லுவாங்க, இந்து பூர்ணன்னு சொல்லுவாங்க. அல்லது இந்து சின்னதா போச்சு, அதை விட பெருசாக உபமானம் சொல்லக்கூடியதான முகத்தை உடையவர் எங்க ஆத்துக்காரு. இந்து பூர்ண பிரதிமான நேனத்தேன ராமனுக்கு விசேஷம். ராமச்சந்திரன் தான் சொல்றோம். ராமஹா சந்திரைய ஒரு தடவை கிருபானந்த வாரியார் வாலிபலத்தை பத்தி பேசிட்டு, என்னதான் இருந்தாலும் ஒரு பிளாக் மார்க் தான், அதனாலதான் சூரிய வம்சத்துல பிறந்தவருக்கு பேர் ராமச்சந்திரன் சொன்ன ஒரு களங்கம் வாலிபர் அனுப்பி விட்டுப்பட்டது சின்ன வழங்கு. அதனால சந்திரனுக்கு பெருமை தானே ஒன்னும் சிறுமை இல்லை போட்டார், மறைஞ்சாச்சு. சந்திரவம்சத்துல வந்தவர் கிருஷ்ணன் சொல்வான். அவரு கிருஷ்ணச்சந்திரன் சொல்லல, இவருக்கு பேர் ராமச்சந்திரன். இவருக்கு மொத்தத்திலேயே கிருஷ்ணன் இருக்கு. அப்புறம் என்ன பிளாக்ல கருப்பு பட்டா தெரியுமா என்ன? ராமனும் கருப்பு கிருஷ்ணனும் கருப்பா இருந்தாலும் கிருஷ்ணனுக்கு தான் கிருஷ்ணன் பேர், எவ்வளோ ராமகிருஷ்ணன் தெரியல. ராமகிருஷ்ணன் அப்புறம் சொல்லிக்கலாம். நம்ம பையனுக்கு ஃபுல் பிளாக் கருப்பு போர்வேல் டக்குன்னு அடிக்கப்பட்டா தெரியுமா என்ன? ஆனா நீலம்ங்கிறது கருப்புங்கிறது ஒன்னா வச்சு பேசுவோம் ஐயாக்கோ. கார்மேக வண்ணா நீலமேக சாமலா கோமலா. எனக்கு தசா வர்ண கிருஷ்ணான்னு அவரே சொல்லுறார். இப்ப கருப்பு நேரத்துல வந்ததுனால எனக்கு கிருஷ்ணன் பேரு. நானே ஸ்வேத வர்ணத்தை ஒரு யுகத்தை உங்களுக்கு பிள்ளையா வந்தேன் அப்படின்னு வசுதேவர் தேவியை பார்த்து 3 யுகத்துல 3 விதமா நான் வந்திருக்கேன் உங்களுக்கு பழசெல்லாம் ஞாபகப்படுத்துறேன். இந்து பூர்ண பிரதிமானேன ராமேதி ராமேதி சதைவ புத்யா விசிந்த்ய வாசா ப்ருவதி தமேவ தஸ்யானுரூபஞ்ச கதாம் ததர்த்தாம் ஏவம் பிரபஷ்யாமி ததா ஸ்ருணோமி. ஒருவேளை இது புத்தி பிரமம். பாலியே கூட பால் கனவா இருக்கலாம், கண்ணத்து மூடலன்னா கனவு வரக்கூடாது. என்ன ஏன் அப்படி வருது? ராமா 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 என்றதான மனதில் நினைச்சு எப்பொழுதும் வாயால சொல்லிட்டே இருந்து ராமனை பார்க்கணுங்கிற எண்ணம் ரொம்ப பொங்கி வெளியேறதுனால ஏதோ ராமனை பத்தி ஒருத்தர் சொல்ற மாதிரியும் கேட்கிற மாதிரியும் வந்தா மாதிரியும் எனக்கு ஒரு பிரம வருதோ. தத்து அனுரூபஞ்ச கதாம், நமக்கு சௌரியமா இருக்கா மாதிரி சொப்பனம் வேற சொல்லி நல்லதுன்னு இவளா ஒரு கல்பனை கட்டிக்கிறது. ஏவம் பிரபஷ்யாமி, பார்க்கவும் பார்க்கிறேன், சுனோமி. ஓ வீடியோல பார்த்தா கூட பொய்ங்கிறான்னு என்னெல்லாம வந்துட்டாமே சார். அதை சொல்லி கேட்கல சார், நேர பார்த்தேன் அதுவே பிராட் வந்துட்டு பார்த்தீங்க. வீடியோ பிரபஷ்யாமி சுனோமி 2 இருக்குங்க. அவர் சொன்ன ராமாயணம் கேட்கிறார், சொல்ற ஆளை பாக்குறா. இது வீடியோ தானே, ஆடியோ, 2மே சேர்ந்து பிரம்மமா இருக்கலாமேங்கிறான். இப்ப வந்துட்டு அதெல்லாம் எப்படி கழிச்ச மாதிரி ஒருத்தன் காட்டுறான், அவன் கழிக்கவே இல்லை, இல்ல வேற எங்கேயோ கழிச்சது இங்க வந்து சேர்த்துட்டாங்கிறான். புரியுதுன்னு நான் என்ன சொல்றேன்? ஒன்னே நம்புற மாதிரி இல்லை. அதனால எனக்கு இது என்ன பண்றதுன்னு புரியலையே. அகம் ஹிதஸ்யாத்யம் அனோபவேன சம்பீதிகா சத்யத சர்வபாவா விசிந்தயந்தி சததம் தமேவ. தசைவ பஷ்யாமி ததா ஸ்ருணோமி. ஒரு பைத்தியம் முடிச்சு போச்சுன்னா யாரு எது சொன்னாலும் எங்க ஆத்மாமா பத்தி சொல்றேன், உங்க ஆத்மாவை பத்தி நான் பேசவே இல்லப்பா, கலை என்ன தவலை. இவன் கோவிந்த பத்தி பேசிட்டு இருக்கேன், எங்க ராமனை தான் கூப்பிட்டேன். இவனுக்கு காமி ஸ்வதாம் பசித்தியம் காளிதாஸ் ரொம்ப ஆசை உள்ள எல்லாம் நம்மதாவே பார்க்கணும். இவருக்காரு எங்காருன்னு பார்க்கறது, ஏன்னா உங்காரு அவருக்காரு பார்க்க கூடாதோ, தனக்குதான் எல்லாம். காமி ஸ்வதாம் பசித்தின்னு ஒரு பெரிய லைன். ரொம்ப ஆசை உள்ளவன் எல்லாத்தையும் தன்னுதுன்னு பார்க்க ஆரம்பிச்சிடும். நம்மதே வருது, ராமனே வராம எந்த பேச்சு அப்படி தோன்றுது? என்ன தஸ்யார்த்த மனோகவே, என்ன மனோகவன்னா மன்மத்தன்.
மனதிலேந்து உண்டானவன் அவரையே நினைச்ச அந்த அன்பு இருக்கிறதுனால சம்பீடிதா என்னுடைய காயன பாஷா மனசா பாவங்கள் எல்லாம் தத்கத சர்வபாவா விசிந்தி சததம் தமேவ. அப்படினால எதுவுமே எனக்கு அப்படியே பார்க்கிற மாதிரி கேட்கிற மாதிரி தோன்றதோ மனோர சத்யாலி விசிந்தையாமி ததாபி புத்தாபி விதர்க்கயாமி கிம் காரணம் தஸ்ய ஹி நாஸ்தி ரூபம் சுவ்யக்தரூபஸ்ய வதத்தேம்மாம். ஒருவேளை மனக்கோட்டையா இருக்குமோ சொப்னம் இல்லோ நீ வேணா கோட்டை கட்டுறது எல்லாம் பாருங்க கேரளம் சொல்றது என்ன பண்ணி கோட்டை கட்டுறது இல்லையோ மனோரத்தம்னு பேர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படியேதான் இருக்க முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு ஒன்றும் நல்லது வர்றதுக்கு ஒன்றும் சான்ஸே இல்லை. நான் ரொம்ப அதிர்ஷ்ட குறைவானவங்களா போயிட்டேன். இதெல்லாம் மனோரத்தமாத்தான் இருக்கும். ஆனா மனோரதத்துல ஒன்ன பார்க்க ஆரம்பிச்சா இவ்வளவு கிளாரிட்டியும் இவ்வளவு விதமான ஒரு ஒரு புத்துணர்ச்சியும் இருக்காது. ஆனா வந்தாம நேற்று ஜில் இருக்குமான்னு கொஞ்சம் இது ஃபுல்லா தின் காரணம் சஸ்தி நாஸ்தி சஸ்தேனா மனோர சஸ்த கஷ்டமான வடிவங்கள் இருக்கா. இது கரெக்டா இருக்கு. நல்லா இருக்கு. ரொம்ப ரொம்ப தெளிவா தெரியுது. அதனால இது மட்டும் அப்படியே இருக்க முடியாது. கடைசியில் என்ன பண்ணா தெரியுமா, தெய்வங்கள் எல்லாம் பிரார்த்தனை பண்ணி இப்ப நடந்த ஸ்டோரி அவர் சொன்னதான விஷயமானது வெறும் கற்பனையாக இருந்தாலும் சில ஸ்டோரி எல்லாம் மேகசின்ல எல்லாம் எழுதும். இதுல கட்டுரையில் வரக்கூடிய கேரக்டர்களும் அவர்களுடைய பெயர்களும் நிகழ்ச்சிகளும் நானாக சொன்னதே, யாரும் குடும்பத்தை அட்டாக் பண்ணாம கவலைப்படாம எழுதி வச்சிடும். ஒருத்தரை பத்தி எழுதிருப்பான், நடுத்தர எழுதி வச்சிருக்கு. எல்லாம் கற்பனை பெயர்கள். அப்படி இருந்தாலுமே இது நிஜமாக ஆகட்டும்னு பிரார்த்தனை பண்ற. அதுதான் கடைசி ஸ்லோகம் வேடிக்கை. நமோஸ்து வாசஸ்பதே சவஜ்ரினே ஸ்வயம்புவே தெய்வ உகாசனாய அனேன சோக்தம் நிகிதம் மமக்ரதஹ வனூகசா தச்ச ததாஸ்துன ததாசு. ஒரு வாத்தியார் ஏதோ சொல்ல போற, இவாத்த லட்சுமி ஸ்திரதரமா வசிக்கட்டும், இவன் நாக்கில பூமிய சரஸ்வதி சகல வித்தியன ஆகட்டும் ததாசு சொல்லி வைங்க. அவனுக்கு ஒரு அக்ஷரம் பேச வராது. இவர் சொன்னது 100க்கு 100 நல்லபடியா இருக்கட்டும் அப்படிங்கிறதாக பிரகஸ்பதி அனுகிரகம் பண்ணட்டும். வாசஸ்பதி பிரகஸ்பதி 2 அவனுக்கு வஜ்ரி இந்திரன் அதுக்கு அனுகிரகம் பண்ணிட்டு இவாள்னா சொல்லுக்கு தலைவர்கள். பிரம்மா அனுகிரகம் பண்ணட்டும், அக்னி அனுகிரகம் பண்ணட்டும். அக்னியினுடைய ஒரு சிறப்பு இல்லைன்னா வாக்குல பேச்சு வராது. அக்னி, இந்திரன், பிரம்மா, பிரகஸ்பதி இந்த 4 பேரும் வாக்குக்கு ஒரு கருணையை கொடுக்கிறவா. 4 பேருக்கு நான் நமஸ்காரம் பண்றேன். இந்த குரங்கு சொன்னதான மேட்டர் அப்படியே 10% ரைட்டாக நடக்கட்டும். மமாக்ரதோ வனவுகசா எது உக்கம் தத்தாசு அப்படின்னு எல்லாரும் பாடினால தத்தாசு சொல்றாலும் தத்தாசு சொல்லி இத சத்தியமாகட்டும்னு சொல்லி முடிச்சதாக 32வது சர்க்கம். 33ல மறுபடியும் இது தொடர்றது பார்க்கும். 36ல தான் கனையாகிது. எப்படி டெவலப்மெண்டான்னு பாருங்க. இவ்வளவு எல்லாம் பண்ணி ஒரு நிலைமை வந்த அப்புறம் தான் அவர் கிர்ன்னு இறங்குறாரு. தப்புன்னு குறிக்கப்படாது. எல்லாம் அவருடைய புத்திமதாம் பறிக்கிறதுக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். பிரதிமானः விநீதவேஷ கிருபணः பிரணிபத்ய உபசிருஷ்ட. அறிவிட்டார்கள் மொத்தமா இந்த பிளைட் லேண்டட்னு ஒண்ணு பெரிய கோத்தாலையோ ஆடுவார். நல்லபடியா இறங்கணுமே லேண்டட் சேஃப்லின்னு ஒண்ணு பெரிய சமாச்சாரம். என்ன சொல்ல முடியாது, தப்பு பேர் கொண்டு விட்டுறான் அந்த ஸ்பீட்ல இறங்கிடுச்சு. எனக்கு ரொம்ப பயம். ஏன்னு வரான் இப்படி செங்குத்தோ அப்படி விடுறான். பகவான் இருந்தாலும் சரியா போச்சு. இல்லைன்னா கொஞ்சம் ஸ்லிப்பானா என்ன ஆகும்னா, நாம ஸ்லிப்பானா நம்ம காலம் மட்டும் போகும். ஸ்லிப்பானா எல்லார் காலம் தான் போடும். பகவான் அனுகூலம் பிருத்திவியினுடைய ஒரு அனுகூலம். அது ஷேர்லன்னா அங்க பைலட் மட்டும் ஒன்றும் பண்ண முடியாது.
அதுபோல தஸ்மாத் பட்டணம் இறங்கிட்டார். எப்படி இருக்கார்? பவழம் போல இருக்காரு. வித்ருமம்னா பவழத்துக்கு வித்ரும பிரதிம ஆனனஹா, பவழம் போன்றதான முகத்தை உடையவன் சேர்ப்பாருக்கு. செங்கொரங்கு வினீதவேகா, அப்படியே கை கட்டி வாய் புதித்து, கிருபணஹா, வார்த்தை சொல்ல வராத பார்த்தாலே ஒரு ஏழ்மையாக தோன்றவரை பார்க்கும்போது தீனராஜாரம். ஏன் தீனரானார்னு கோவிந்தராஜி திலகர் சொல்றார், எங்க அம்மா சீதை இப்படி கஷ்டப்படுறாளேன்னு பார்த்தோம்னா அவருக்கு எல்லாம் கைங்க உண்டு. என்ன இருக்கு தீனகாங்கிறார். இருக்க வேற ஒருத்தரும் சீதா கௌசிய தரிசனேன தீனகா அப்படி நிற்கிறார், சொல்ல ஆரம்பிக்கிறார். காமப்ரவீன் மகாதேவா ஹனுமான் மாருதாத்மஜா சிரஞ்சலி மாதாய சீதாம் மதுரையாகிறா. தலை மேல கை வச்சுண்டு தெய்வத்துக்கு தான் தலை மேல கை போட்டு வாங்க. பெரியவாள்னா இப்படி முகத்துக்கு நேரம், சாதாரணமா இருந்தா இப்படி அப்படின்னு ஹிருதயம் முகம் சிரசுக்கு மேல மேலுமே உயர்ந்து ஜாஸ்தி. சிரஞ்சலி மாதாயன்னு பரதனை சொல்ல போறார். 131 சர்க்கத்து. கைகேயி ஆனந்தவர்தனஹ, கைகேயினுடைய சந்தோஷத்தை வளர்க்கின்றதான பரதன் தலைமேல் சிரம் மேல் கை வைத்து கரம் சிரம் புறம் நீட்டாதின்னு பத்துல போடுவோம். என்னெல்லாம் 3 வார்த்தையும் சம்ஸ்கிருதம். கரம்னா கை, சிரம்னா தலை, புறம்னா வெளியில. என்ன சம்ஸ்கிருதம், என்ன தமிழ்? நீட்டாதின்னு ஒண்ணுதான் தமிழ். கரம் சிரம் புறம் நீட்டாதின்னு பார்த்திருக்கீங்களா பஸ்ல? இப்படி தமிழ்ல சம்ஸ்கிருத வார்த்தைகளை சகஜமா யூஸ் பண்ணிட்டு இருந்ததான ஒரு ஃப்ரீடம் போய் அவமா எக்ஸ்பிளோ பண்ணிட்டு அதை கலக்காதே அதில் கலக்காதேன்னு எல்லாரையும் கலக்கிட்டு இருக்காங்க. சிரஞ்சலி மாதாய சீதாம் மதுரையாகிறா. மென்மையா சொல்லார். காமு பத்மபலா சாட்சி. இதுதான் ஒரு கேள்வி கேட்கணும். நீங்க யாருன்னு தெரியலையே, நீங்க அவாடு ஒரு 5-6 கலப்பு விடுறேன். காமு பத்மபலா சாட்சி விஸ்வகோஷேயவாசினி விமஸ்தி சாகாமாலம் திஷ்டசித்துமனிந்திகா. ஆரம்பாணி தாமரைகள் போன்றதான கண்ணுடையவளே, பட்டு எல்லாம் கசங்கி கிடக்கு, ரொம்ப நாள் முன்னாடி கட்டின்றது, மாற்றவே இல்லைன்னு நினைக்கிறேன். கிருஷ்ண கௌஷேயவாசினி. கௌஷேயம்னா ஒரு பட்டு, நார்ல எடுக்கக்கூடிய பட்ட கௌஷேயம் சொல்றா. சொல்லுங்க. குருமஸ்து சாகாமாலம்ய, கலை தொங்கக்கூடிய கலை, கிட்டக இருக்கக்கூடிய கலை பிடிச்சிருந்து ஏகா நீ நிக்கிறப்போ உன்னை பார்த்தா ஒரு குற்றமும் இல்லாத ஒன்று போல தெரியுது. மூஞ்சிய பார்த்தாலும் தெரியுங்க. அனிந்திதா, அனசூயான்னு ஒத்துக்கிட்டான் பேரு. அசூய வராத பெண்களே ஆகும். யார பார்த்தாலும் அசூய வராது, அனசூயான்னு இருக்கு. உங்க கண்ணேந்து ஜலம் வரலாமா? கிம் கிமர்த்தம் கவனேத்ராபியாம் வாரிஸ்ரவதி சோகஜம் புண்டரீ கபலா சாப்தாம் விப்ரஜின்னோதகம். பனி பெஞ்சி தாமரை பேலம் விழுந்திருந்து இது மலர்ந்த ஒண்ணு நேசா அந்த தாமரையிலேருந்து பனி நீர் சொல்றது போல கண்ணிலேருந்து ஜலம் சொல்றது, அது சோகத்தினால வருது போல இருக்கே அப்படின்னு ஆணி பறக்கிறதுன்னா வெந்நீர் குழாயை திறந்து விட்டு சுமாரா இருக்காச்சு. அப்புறம் என்ன தெரியுமோ என்ன சொல்லு, அதுலேருந்து ஆகி தெரியும். இவளுடைய கண்ணீர் சூடா இருக்குன்னு சொன்னா சோகத்தினால, சூடு இல்லாம ஆர்டினரியாவோ ஜில்லுன்னு இருந்தாக்க ஆனந்த பாஷ்பம் இது சொல்றேன். அப்படி வருமா? ஆனந்த பாஷ்பம் குளிர்ச்சியா இருக்கணும், இந்த பாஷ்பம் ஜில்லுன்னு இருக்கணும். இது போய் ரொம்ப டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறதுக்கு நமக்கு இப்ப டைம் இல்லை. சொல்றது ரைட்டா இருந்து விட்டுருவோம். அயோத்தியா காண்டத்தை ராமனுடைய படிவாதத்தையும் பரதனுடைய படிவாதத்தையும் போட்டு கடைசியில பாதுகையை வாங்கி கிளம்பிடுச்சு. எல்லா கண்ணிலேருந்தும் ஒரு கண்ணிலேருந்து ஆனந்த பாக்கும், ஒரு கண்ணிலேருந்து துக்க பாக்கம் வந்ததுன்னு வால்மீகி சொல்ற. இந்த மழையை திறந்தா வெந்நீர் வருது, அது வந்தா 2 திறந்து குளிக்கிறாங்களா? சவர் பார்த்து குளிக்கும் போது இது ஜாஸ்தியான அதை திறக்கணும், இதான இதை திறக்கணும் அப்படின்னு நின்று இருக்கணும். 2 கலந்து இவர் மேல விழும். இதுவேளை இவாளுக்கு நல்ல சவர் பாத் ஸ்நானம்,
இது சூடாக்குது. மேல விழும்போது வெது இப்படி கவிகளுடைய ஒரு மரபு கஷ்டம். இப்ப பார்த்தா இது சூடா இருக்குன்னு எப்படி தெரிஞ்சுங்க? அதுக்காக நான் என்ன ஆவி வருதுன்னு தொட்டு பார்த்தாரா வேற புஷ்கர சுந்தரி கமலாசாபியாம் விஸ்வகீர்ண விமோதகம் நேத்ராபியாம் வாரிஸ்ரவதி சோகஜம். சோகஜம்னு தெரிஞ்சுவாங்க. சோகத்துல இருந்து வருதுன்னு எப்படி கண்டுபிடிச்சாருன்னா சூடா இருக்கு. சூடா இருக்கு எப்படி கண்டுபிடிச்சாருன்னா ஆவி வருது. நீங்க போய் பாத்தியாலான்னு என்ன கேட்டேன்னு வச்சுக்கோங்க. நீங்க இல்லைன்னு பாத்தியாலாம் தானே இதோட முடிச்சுன்னு நம்ம நம்பிக்கையில. சுராணாம் சுராணாம் நகந்தர்வேக்ஷசாம் யக்ஷாணாம் கிண்ணராணாம் காத்வம் பவசி சோபனே. உன்னை பார்த்தா மனுஷி மாதிரின்னு தெரியுது. ஆனா மனுஷாலே இவ்வளவாக இருக்காது. தேவதைகள்லயோ விசேஷ அசுரர்கள்லயோ நாகர்கள் கந்தர்வர்கள் யக்ஷர்கள் கிண்ணறர்கள் இந்த மாதிரி ஹையர் வெரைட்டிலேருந்து அவள்லேருந்து யாராவது நீங்க கற்றுக்கிட்டீங்க வந்துட்டீரா. ஆத்வம் பவசி சோபனே. ஆத்வம் பவசி ருத்ராணாம் மருதாம் வாவராணே வசூனாம் வாவராரோஹே தேவதா பிரதிபாசிமே. நீ ஆர்டினரி ஹியூமன் பீயிங் மாதிரி இல்லை. டிவைன் பவர் ரொம்ப நிறைய இருக்கு. வசு ருத்ரா ஆதித்யான்னு சொல்லக்கூடிய தேவதைகள் குரூப்ல இருந்து யாராவது புரிஞ்சிங்க வந்து கற்றுக்கிட்டீங்க வந்து பேரோ புறாகிறேன் ஏதாவது வந்துடும் உள்ள. எங்க காலத்துல அந்த கால் சரியில்லாம போன வருஷம் ராமாயணம் மார்ச் மாசம் ஒருத்தர வேணும் இல்லையா? அப்போ உடனே இங்க ராமாயணம் சொல்ல வரணும். ரொம்ப கஷ்டத்துல சரி ராமாயணம் சொல்லுவோம் சரியாயிடுன்னு தான் வந்தேன். ரொம்ப இதுல அன்னைக்கு நான் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு கிளி வந்துருச்சு எல்லாத்துக்கும். அது அப்பவே சொன்னேன் நான். அதனால அது ரொம்ப நேரம் கேட்குங்கிறது போகவே இல்லை. கையில பிடிச்சி அப்புறம் நான் வந்து உட்காந்து வச்சு சாயந்தரம் வரைக்கும் இருந்து நான் உபன்யாச கிளம்பி வந்துதான் கிளம்பி போச்சு. அது மாதிரி கிளி சிலது சசனம் வந்து நேரம் எங்கேயாவது கற்றுக்கிட்டு இங்க வந்துருக்கு. அஞ்சவர்ண கிளி வேற சின்னது. காத்தொம்பது ருத்ராணாம் மருதாம்பா மருத்துவர்களுடைய குரூப்பை சேர்ந்தவளா. நீங்க மனிதல் மாதிரி தெரியல. உங்களுடைய அழகையும் பளபளத்தையும் பார்த்தா கிண்ணு சந்திரமசாஹீனா பதிதா விபுதாலயா துரோகிணி ஜோதிஷாம் ஸ்ரேஷ்டா ஸ்ரேஷ்டா சர்வகுணாதிகா. 27 நட்சத்திரங்களும் சந்திரனுடைய மனைவின்னு சொல்ற வழக்கம். அந்த ரோஹிணிங்கிறவ ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கலாம். அதனால அப்பேற்பட்டவளா நீங்க ரோஹிணி. ஒருவேளை சந்திரன் இடத்த போச்சுன்னு 10 நாளைக்கு இங்க வந்து இருக்கோ எப்படி அதிகா காத்தும் பவசி கல்யாணித்துவம் நெஞ்சிட்டலோ. இது கேட்கணுமான்னா என்ன 1000 கெஸ் பண்ணி லாஜிக்னால தீர்மானம் பண்ணாலும் நேரிடையா அவ ஒத்துக்காது. சில பேர் சரி கணக்கு முன்னேற போங்க நீங்க எல்லாம் பண்ணுங்கம்மா கையெழுத்து போட்டு வாங்குற வரைக்கும் நம்ப முடியாது. எலெக்ஷன் ஜெயிச்சு ரிசல்ட் கரெக்டா சொல்லி கொஸ்டின் மார்க் இல்லாம வந்தா தானே இவன் ஜெயிச்சதாக பட்டாசு வெடிக்கலாம். இங்க ஏதாவது டவுட் இருந்தா என்ன பண்றதுங்கிறதுல ஒரு தீர்மானம் பண்ணிக்கணும். அதுக்காக எப்படி எல்லாம் கின்ற யாரம்மா நீ அணிந்துட்டலோ சென்னையும் கண்ணை பார்த்தாலே ஆச்சரியமா இருக்கு. கோபாத்ரா எதி வா மோகாது பர்த்தாரமதிநேக்ஷணே வசிஷ்டம் கோபைத்வாஸ்தம் வாசி கல்யாண்யதும் சதி. ஒருவேளை வசிஷ்டருடைய நீங்க அருந்ததியோ நீங்க அருந்ததியா வந்து திடீர்னு ஆத்துல ஏதாவது தகராறு வந்து கோச்சுண்டு ஒரு 10 நாளைக்கு வெளியூர் போனா தான் இவருக்கு கொட்டாடன்னு வந்து கேடா. 2 முள்ளா ஊருக்கு போயிட்டாலே நமக்கு எல்லாம் அடங்கி போயிடுறதோ இல்லையா? வேலைக்காகி போய் போட்டு குடிக்கிறதுக்குள்ள கிராமச்சேன்னு பேரும் இல்லையோ. அதனால கோபார்தா கோபத்தினால கொஞ்சம் ஏதாவது கோச்சுண்டு நீங்க மோகா கற்றுக்கிட்டு போய் அவர் இடத்துல இருந்து கொஞ்சம் விலகி 10 நாள் இருக்கலான்னு வந்தேடோ யாருன்னு எனக்கு புரியலையேங்கிறாரு. அத்ராதி கிண்ணு இது சம்பத்தது கோபாதினா பசிஷ்டம் கோபயித்வாகதா கல்யாணி அருந்ததி. அருந்ததின்னு ஏன் நினைச்சாங்கன்னா அருந்ததியும் இந்த பதிவிரதைகளுக்கெல்லாம் தலைவியாக சொல்ற வழக்கம். வேத மந்திரங்கள்லயும் அருந்ததி தரிசனம் சொல்றாங்க இல்லையா? அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து. அதனால இவ பதிவிரதையாக இருக்காங்கிறது முகத்துல தெரிஞ்சதுனால ஒருவேளை பதிவிரதைகளுக்கெல்லாம் மூத்தவளா இருக்கக்கூடிய ஜாம்பவதியா இருக்கக்கூடிய அருந்ததியோ நீங்க
அப்படின்னு ஒரு வியாக்கியாத எழுதியிருக்க. பாத்திவிரத்யா வருந்ததீர்த்த சங்கா. அது தந்தவர் யாருன்னு தெரியலையே எனக்கு. கோனு புத்திரா பிதா பிராதா பர்த்தா பாதே சுமத்தனே. உங்க அப்பாவை சொல்லுவான்னா அவ சொல்லு, இல்ல உங்களுடைய பிள்ளையை சொல்லு, ஏதாவது ஒண்ணு சொல்லி எனக்கு அடையாளம் சொல்லுங்க. தம் பேர் என்னன்னு சொல்லிக்க மாட்டாளாம். ஆத்மநாம அஸ்மான் லோகாதமும் லோகம் கதம் தமனுஷோமசி. யார் அப்பா, யார் பிள்ளை, யார உன்னுடைய சகோதரன், உன்னுடைய கணவன் யாரு, யாராவது 4 பேர்ல ஒருத்தர் இறந்து போயிட்டாங்கிறதுக்காக வருத்தப்பட்டு இருக்கியோ நீ. ரோதனாது ஒண்ணு தீர்மானம் உண்டேன்னா, கிடுகிடுன்னு ஜலம் வரத்தினாலையும் பெருமூச்சு வரத்தினாலையும் கொஞ்சம் வாட்டம் தெரியறதுனாலையும் நீங்க தேவதைகள் இல்லை மனுஷா. இந்த தேவதைகளுக்கு என்ன நினைச்சா கையே வராது, மாலை வாடாது இல்லையா, கண்ணு கொட்டாது, எல்லாம் சொல்றாலும் இல்லையா. நலதம் என்று கல்யாணத்துக்கு தான் அடையாளங்கள். கால் கீழே பாவாது. சில பேருக்கு லாட்டரி சீட்ல வந்துட்டாலே கீழே நடக்க மாட்டாங்க, மேல நடக்க ஆரம்பிச்சுடும். மந்திரி பதவி வந்தா இப்படி மேலதான் நடக்கணும், மேல பார்த்து நடக்கிறது, கீழே கால் பாவா. பெரிய இடத்துல பொண்ணு கொடுத்தா மாதிரின்னு சொல்லுவா. பெரிய கோடீஸ்வரன் வாத்தி ஏழை பொண்ணு லவ் பண்ணி கொண்டு போட்டான். இவருக்கும் 4-5 பிளாட் எழுதி வச்சுட்டான். இவர் அப்புறம் நம்ம கூட பேசி விடுவோம். 1 வருஷம் கழிச்சு இந்த பொண்ணு ஆத்து கொண்டுருவாங்க. அப்பதான் நம்ம கூட பழக்கம். என்ன காரணம் சொல்ல, ரோதனாது அக்னிஸ்வாசாது பூமி சம்ஸ்பர்சனாதி. அழுக பெருபருன்னு வரத்தினாலையும் பெருமூச்சு ஜாஸ்தியா வர்றதுனாலையும் பூமியில கால் பதிஞ்சு நிக்கிறதுனாலையும் பதிஞ்சு நிக்கிறது. நத்வாம் ஜேஜிமஹம் மன்யே ராஜ்ய சஞ்ஞாவதாரணாது. சக்கரவர்த்தி மனிதனுடையதான பத்னியாக நீங்க இருக்கலாங்கிற மாதிரி சில அடையாளங்கள் நாம் தெரியறதுனாலையும் நீங்க தேவதை இல்லை மனுஷாளுக்கு. வெஞ்சனானி ஹிதேயானி லக்ஷணானி ஜலக்ஷயே மகிஷி பூமிபாலஸ்ய ராஜகன்யாச்சமே மதா. நீ சாதாரண வீட்டு பை இல்ல, ஒரு சக்கரவர்த்தி திருமகளாக இருக்கணும். சக்கரவர்த்தி திருமகனுக்கு சக்கரவர்த்தி திருமகள் தானே வரும். ஆதி சின்னங்கள்லாம் தெரியுது. ராஜகன்யாச்சமே மதா, பெரிய பட்டத்து மையா இருக்கணும் தோன்றது. அவர் இந்த உலகம் போல ஆளக்கூடியவரா இருக்கணும் தோன்றது. உன்னுடையதான அடையாளங்கள்லாம் பார்த்தா வெஞ்சனானி செலுத்தி சொல்வான்னு வந்துவா. சில பிச்சைக்காரன் ராஜலட்சணம் இருக்கும் பார்த்தா, சில ராஜா பார்த்தா தேசடிக்கும் சொல்ல. இவனுக்கு யாரா பதிவு கொடுத்தா மூஞ்சும் போறேன் இல்லன்னு ஒண்ணு முடியும்பா. ஒரு பிச்சைக்காரனை பார்த்தா பிரமாதம். சில சமயத்துல இதெல்லாம் சொல்ல முடியாது. ராஜலட்சணம் சொத்தும் அப்படியே. அதுக்கு ஒரு பருக்க சோறு கிடைக்கும். பெரிய வித்வானா இருக்காது, ஒன்னும் பேசுறது, ஒரு லௌகிக சாமர்த்தியம் வராது. வழியும் சிலது ஒண்ணுமே இருக்காது, பிரமாதப்படும். இதெல்லாம் தான் மேட்சிங் இல்லாததுனால சமாச்சாரம். இவனுக்கு எப்படின்னு தெரியல எனக்கு. வெஞ்சனானி, வெஞ்சனம்னா இந்த இடங்கள்ல எல்லாம் கரெக்டான அடையாளம் அர்த்தம். லிங்கம், வெஞ்சனம், கேது, சின்னம் எல்லாம் பார்த்தா வெஞ்சனானிங்கிறது பர்மனண்டான அடையாளங்கள், லட்சணானிங்கிறது சாதாரண அடையாளம். ஒரு மனுஷனுக்கு ஐடென்டிபிகேஷனே கண்ணுக்கு மையிட்டு இருப்பான்னு சொல்ல முடியாது, மைய அழிஞ்சு போடும். இந்த இடத்துல அம்மாவோட இருக்கும் ஐடென்டிபிகேஷன் பர்மனன்ட் மார்க்கா இருக்கும். பர்மனன்ட் மார்க்கு வெஞ்சனம்னும் சாதாரணமானதுக்கு லட்சணம். இப்ப கெட்டு போன அனௌன்ஸ்மெண்ட்ல ரேடியோவில் காக்கி சட்டை போட்டிருந்தாரு, அந்த சட்டையை கொண்டுருப்பான். நீல டிராயிங் போட்டிருந்தாரு, கண்ணாடி போட்டிருந்தாரு. இதே சொல்றது அம்மாவோட மூஞ்சின்னா அது வேற விஷயம். வேண்டாங்கன்னா அடையாளம் சொல்றான்னு நெத்தியில குங்குமம் போட்டு வச்சிருந்தார். கெட்டு போய் 4 மாசம் ஆச்சு, நெத்தியில் குங்குமம் போட்டா இருக்கும்பா. ஏதோ ஒண்ணு சொல்றது கண்டுபிடிச்சல இந்த நம்பருக்கு போன் பண்ணுங்க. சைக்கிள் இருக்கும்போது முதல்ல பேர் கூட அழிச்சிட மாட்டானோ, இருந்தாலும் என் பேரை எழுதிருக்கணும். வெஞ்சனானி லட்சணானி 2 இருக்கு ஒரே ஸ்லோகத்துல. வெஞ்சனானி ஹிதேயானி லட்சணானி ஜலக்ஷயே 2 தெரியுது. பர்மனன்ட் சில பேர் என்ன பண்ணுவோம், அட்ரஸ் பர்மனன்ட் அட்ரஸ் விடுவோம். 2 அட்ரஸ் இருக்கும். கம்யூனிகேஷன் அட்ரஸ் ஒண்ணும், அதுக்கப்புறம்
பர்மனன்ட் அட்ரஸ். பர்மனன்ட் அட்ரஸ் எதை கொடுக்கணும்னா கைவஸ்து லோகம் தான். எல்லாரும் கம்யூனிகேஷன் அட்ரஸ் பர்மனன்ட் அட்ரஸ். கம்யூனிகேட் பண்றதுக்கு வந்த இடத்துல இருந்து அவன் பண்ற பர்மனன்ட்லன்னு ஒன்றும் பண்ணல. இதுபோல நீங்க வெஞ்சனானி லட்சணானி மகிஷி பூமி பாலச்ச ராவணே நஜனஸ்தானாது பலாத் பிரமத்திகா எதி சீதா துவமசி பத்ரந்தே தன்மமாச்சா. இவ்வளவு கேள்வி கேட்கிறேன், வாயே திறக்க மாட்டேங்கிறேனே, ஏமாத்திட்டு மோசமாக கொண்டு வந்து ராவணனால, மோசமான ராவணனால் கொண்டு வரப்பட்ட செய்தியா பத்ரந்தே, உங்களுக்கு சகல க்ஷேமமும் வரட்டும், இது தயவு செஞ்சு சொல்லுங்க. யசாஹிதமவைதைன்யம் ரூபம் ச பிரதிமானுஷம் தபசா ச அன்னிஷோ வேஷஹ துவம் ராம மகிஷி துவம். நான் சிவமண்ட நீ ராமனுடைய தர்மபத்னியாத்தான் இருக்கணும். ஏன்னார் தபசா கான்மிதோ வேஷா, பசி பட்னி கடந்து உடம்பு அந்த தபோ மெருசினால பல 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 பலன் இருக்கு. மகாபிரிவா உடம்பை பார்த்தா எப்படி இருக்கும்? தபோபலம் தபோ வீரியங்கிறது தனியா இருக்க முடியும். வேலைக்கு டிஃபன் காஃபி சாப்பிட்டு நம்ம மாத்தான். தபோபலம், தபோத பலங்கிறது ஒரு தனி விஷயம். பிரம்மச்சரியத்தினாலையும் தபஸ்னாலையும் ஒரு நெருக்க வரதே, அது அன்கம்பேர்டு. உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. உங்களுடைய தபசுனால வடிவத்தை பார்த்த உடனே எங்க ராமனுடைய மனைவி யாத்தவர வேறொருத்தரா இருந்தா அப்படி இருக்க மாட்டா. அங்க என்ன பண்ணார், ராமன் வருத்தப்பட்டு தப்புன்னார், இங்கேயே ராமன் சொல்றாரு, இப்படின்னு சொல்றாரு, பின்னாடியும் சொல்லக்கூடாது. ரொம்ப கரெக்டா சொல்றாரு. ராம மகிஷி துருவம், நோ டவுட் about it. யசாஹிதவ தைன்யம் ரூபம். இந்த ஊர்ல வந்து சத்துற உட்காண்டா எனக்கே சத்த கிளுக்கிழுப்பா இருக்கு. ஏன்னா பக்கத்துல வீடு மட்டும் ஏசி இல்லைன்னா தோட்டம் துறவெல்லாம் ஏசி ஒர்க் பண்ணுவோம். உங்க ஏசி என்ன, ராவன் அப்படி வாயுவுக்கு அக்னிக்கு சூரியனுக்கு எல்லாம் ஆர்டர் போட்டிருக்கான். எல்லா இடமும் சமசீதோஷ்ணமா இருக்கணும் அப்படின்னு ஆர்டருங்க. ஒரு பூவாவது மரத்தை கீழே விழப்படாதுன்னா என்ன, பெருக்கிற ஆள் போட்டு பறக்கப்படாதான், அப்படியே வாயு எடுத்து சொந்தத்தை போட்டோம்னுமா. இதெல்லாம் வர்ணிச்சிருக்காரு போதி சம்பூல. பிரகிருத்தியை ஜெயிச்ச ஆட்கள்லாம் காரணம் விவம் இல்லாது. வரப்படாது, வருணம் வரப்படாது, கடைசியில படுத்துட்டா தூக்கமே வரப்படாது. அவ்வளவு இதுதான் கடைசியா. இவ்வளவு ஆட்டம் ஆட்டினா என்ன ஒரு படுத்துட்டா தூக்கம் இல்ல சார்னா திருதராஷ்டிரம் சொன்னா. வேதாந்தம் சொல்றதுக்கு சனசு ஜாத்திரை வர வச்சேன்னா தூக்கம் வருமே. சனசு ஜாத்தியும் பிறந்த கதை அப்படி தெரியுமா? இதே ரொம்ப நாளா படுத்தா தூக்கம் மாட்டேங்கிறது, என்ன பண்ணுவேன், நீ பண்ண தப்பெல்லாம் அப்படித்தான் இருக்குன்னு சொல்லிவிட்டு, இருந்தாலும் நான் உனக்கு ஆத்மதத்துவம் வேதாந்தம் சொல்லலாம், நான் சொல்லக்கூடிய வர்ணத்துல பிறக்காததுனால நீ எனக்கு அண்ணாவாகவும் இருக்கிறதுனால நான் ஒருத்தர் வர வைக்கிறேன்னா போன் கால் கூட இல்ல, நினைச்சாரு வந்துட்டார் சனசு ஜாத்தி. அப்ப சனசு ஜாத்தர் ஜீவன் முக்தராகவே பிறந்தவர் விதுரங்கிறதான 4வது வர்ணத்தார் நினைச்சோன வடணும்னா 4வது வர்ணத்தாருக்கு அந்த ஞானத்தினால எவ்வளவு பெருமையா இருந்திருக்குன்னு நீங்க பாக்க. இதுதான் பாரதத்திலேன்னு சொல்ல வேண்டிய விஷயம். இதுதான் வேண்டாம் சொல்லிட்டு மெரிட் பேசிஸ்ல நம்ம ஹிந்து தர்மம் பயின்று அதுல மற்ற சமாச்சாரங்கள் ஆட் பண்ணி சேர்த்துண்டா விசேஷம். கதையும் நல்லா இருக்கணும், சாப்பிட்டாவும் இருக்கக்கூடாது, லாங்கா இருக்கணும் இல்லையா, பணமும் 10 இருக்கணும், பொண்ணும் 30 இருக்கணும் தானே செலவில்லாம். அதுதான் நம்ம பிரின்சிபல். பணம் செலவழிக்கவே எப்படியாவது பொண்ணு எல்லா அலங்காரமும் போடணும், கடையில் வாங்கி போடுறது என்ன இரவல. வச்சனம் சுத்வா ராமகீர்த்தன ஹரிஷிதா. மறுபடியும் ராமன் ராமன் ராமபத்னின்னு சொல்லிட்டாரு. நம்ம எப்படியோ கண்டுபிடிச்சுட்டாரு. கழுத்துல தாலி தெரியறது, அதை வித்து கொடுன்னு கேட்டானா ஹரிச்சந்திரன் இந்த குழந்தைய எரிக்க போறச்ச எவ்வளவு உருக்கமான கட்டம் தெரியுமா? நான் காசு கொடுக்கணும், இவனை பாம்பு எடுத்து இறந்து போயிட்டேன். கைநாக்ஸ் தீட்சை சொல்லும் போது அப்படியே அந்த உள்ளெல்லாம் ஜலமாயிடும், எல்லாரும் அழுது. என்கிட்ட காசு இல்லையே, எப்படியா எரிச்சிருப்பா.
இவ தாலி இருக்கு, இவளுக்கு ஒரு வரணா, இவ ஆத்துக்காரரை தவிர வேற ஒருத்தருக்கு எனக்கு கண் தாலி தெரியக்கூடாது. அடாடாடா எங்க ஆத்துக்காரர் நீதானான்னு எழுதி கட்டின்னு வேற ஒருத்தருக்கு தெரியாது. உடனே புஷ்பவஷ்டி வந்தது, இவ 2 பேருக்கு சும்மா வேஷங்கள்லாம் மாறிட்டு குழந்தை அழிந்து வந்தா ரேமணி. அதனால ராமகீர்த்தன ஹர்ஷிதா வாக்கியம் வைதேகி ஹனுமந்தம் துமாஸ்ருதம். துருமாஸ்ருதம்னா மரத்து மேலே நட்டமில்ல, மரத்தை ஒட்டி கீழே இருக்கிறான்னு அர்த்தம். அவதீரியன்னு சொல்லியாச்சு. துருமங்கிறது பேர்ல இருந்து துணி வரைக்கும் துருமம் தானே. துருமாஸ்ருதான மரத்து மேல இருக்கான்னு சொல்றாரு, மரத்தடியில இருக்கார், ஓரமா இருக்கார். ராஜசிம்ஹானாம் சொல்ல ஆரம்பிக்கிற பாருங்க. பிருத்திவ்யாம் ராஜசிம்ஹானாம் முக்யஸ்திரிதாத்மனः சுருஷா தசரதஸ்யாஹம் சத்ரு சைன்ய பிரமாசினஹ. சத்ரு சைன்ய பிரமாசினஹ மாமனார முதல்ல சொல்லலாம். சுருஷா தசரதஸ்யாஹம், நான் தசரதருடைய நாட்டு பண்ணாக்கும். அவர் எப்பேற்பட்டவர்? விதிதாத்மனஹா, அவருக்கு தெரியாத ஆளே கிடையாது, எல்லாருக்கும் மேல ரொம்ப சிறந்தவர். ராஜசிம்ஹானாம் முக்கியா, எந்த ஊர்ல இந்த ஹோல் எர்த்ல, இந்தியாவில் மட்டும் இல்ல, பாருங்க எல்லாம் அமெரிக்கா எல்லாம் பிருத்திவ்யாம் ராஜசிம்ஹானாம் முக்கியஸ்ய விதிதாத்மனஹா தசரதஸ்ய அஹம் சுஷா. அவரை நினைச்சாலே சத்ரு எல்லாம் வரமாட்டான். சத்ரு சைன்ய பிரணாசினஹா. சரி, எங்க அப்பா யார் தெரியுமா? விஹிதா ஜனகஸ்யாஹம் வைதேஹஸ்ய மகாத்மனஹ சீதேதி நாம்னா ஜோக்தாஹம். ஏன்னா எல்லாரும் சீதேன்னு சொல்லுவா. இது சொல்லணும், தன் பேர் என்னன்னு இப்படி எல்லாரும் சொல்லுவான்னு சொல்லுவான். தன் பேரை டைரக்டா சொல்லுவேன். வித்யா கடையில போய் கடுகு இருக்கான்னா மிளகு இருக்கு வாங்கிட்டு போங்க. கடுகு இல்லைன்னு வாயில வரட்டா என்ன? இதெல்லாம் ஒரு பத்ததியான ஒரு பேச்சு. ஆத்துல பெருங்காயம் பெருங்காயம் நிறைஞ்சிருக்கும்பா, ஒண்ணும் இல்லைன்னு அர்த்தம். ஓம் தத்து இல்லைங்கிற வாயில வார்த்தையே வரல. இது மாதிரிலாம் நம்முடையதான ஒரு சம்ஸ்கிருதி இருந்திருக்குங்கிறது கவனி. ஒரு குறவு இல்லையம்பா, எதை கேட்டாலும் எதை கவனிங்க உடனே அழ ஆரம்பிச்சிடறான்னு. பைப்ல ஜலம் இல்லை, க்ஷேமமா இருக்கான்னு உடனே நம்ம பிடிச்சிடலாம். அந்த படி என்ன ஒரு டெவலப்மெண்ட் வந்து என்ன பிரயோஜனம்? சீதேது நாம்னா சௌக்தா, என்ன சீதேன்னு எல்லாரும் சொல்றான். இப்பதான் சொல்ற அகம் பாரியா ராமஸ்ய தீமதா. தீமான்கிறதுக்கு ஞானின்னு அர்த்தம். இங்க ராமனுடைய மனைவியாகும்னா 12 வருஷம் சுகபோகம்னா சுகபோகம் அப்படி இருந்தேங்கிற தன்னுடைய கணக்க சொல்ற. இவளுடைய 6வது வயசுல கல்யாணம், 12 வருஷம் அங்க இருந்தா. அப்புறம் 12 வருஷம் முடிஞ்சு 13வது வருஷம் கல்யாணத்துக்கு அப்புறம் இது சில்வர் ஜூப்ளி இயர் இப்படி கொண்டாடிட்டு இருக்காவா. சில்வர் ஜூப்ளி ஆரம்பிச்சதுல சில்வர் ஜூப்ளி இயர் தானே. என்ன பண்ற சமாத்வாதச சமாசமே சமாஹான் பகுவச்சந்து சொன்னா வருஷங்கள்னு அர்த்தம். சமாத்வாதச தத்ராஹம் அகவஸ்து நிவேசனே புஞ்சானா அமானுஷான் போகான் சர்வகாம சமிருத்தினி. ஒரு குறவு இல்லாம எல்லா சுபோகங்களோடையும் 12 வருஷம் மனுஷாளுக்கு கிடைக்காத இன்பங்கள்லாம் கூட எனக்கு ஆனந்தமா வச்சிருந்தா என்ன பிறந்த காத்துல ததஸ்திரயோதசே வருஷே ராஜ்யேஷாகுநந்தனம் அபிஷேகம் ராஜா கோபாத்தியாயா பிரச்சக்ரமே. என்னுடைய கல்யாணத்திலே 13ஆம் வருஷம் ஆரம்பிச்சொன்னேங்க மாமனார் தன்னுடைய பிள்ளையான ராமருக்கு வாத்தியார்கள்லாம் கூப்பிட்டு வச்சு ஆலோசனை பண்ணி யுவராஜ் பட்டாட்சயம் பண்ணணும்னு ஆரம்பிச்சார். அப்படிங்கறதோட இருக்கட்டும். பட்டாட்சய சமாச்சாரத்தை நாளைக்கு பாப்பா. நம பார்வதி பதயே. ஜானகி காந்த ஸ்மரணம்.